அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தீஷா கிச்சனில் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டினுடைய கால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தாங்க இருக்குது. அதனால தானோ என்னவோ இதற்கு பேரே முடவாட்டுக்கால் கிழங்குன்னு வச்சுருக்காங்க. இந்த கிழங்கு மலைப்பகுதிகளில் தாங்க பெரும்பாலும் கிடைக்கும். நாங்கள் ஒரு முறை வெள்ளையங்கிரி போகும்போது வாங்கிட்டு வந்தோம். இப்போ நண்பர் ஒருத்தங்க ஏற்காடு வரையும் போயிருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கால் மூட்டு வலி இருக்கவங்க இதை சூப் வச்சு குடித்தாங்கன்னா வலி சரியாகும் அப்படின்றதுனால நாங்களும் வாங்கிட்டு வர சொன்னோம். வாங்கிட்டு வந்தாங்க. கிலோ 100 தாங்க இந்த கிழங்கு. இப்போ தான் திஷா கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிழங்கோட மேல் பகுதியில் நல்லா சொரசொரப்பாக இருக்குங்க. அதை முதல்ல நீங்கள் கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பீலர் வச்சு சுரண்டினீங்க அப்படின்னா தோல் பகுதியை அழகாக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எடுத்துட்டேன். மேல் பகுதி எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. தோல் சித்தின கிழங்கை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதனோட 2 துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 4 கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கிறேன். இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதன் கூடவே நல்ல பழுத்த 2 தக்காளிங்க, நல்ல 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, வேண்டாம். இதனோட சிறிதளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்கள்கிட்ட வரமல்லி கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தூள் தனித்தூள் இருக்குங்கிறதுனால நான் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சூப்பில் காரத்துக்குன்னு நீங்கள் தனியாக பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ எதுவும் சேர்க்கவே வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு இதுவே போதுங்க. இப்போ ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு இதனோட தண்ணி சேர்த்து இதை இப்போ நம்ம அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம வச்சுருக்க 1.5 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. அடுப்பில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன், வாசனைக்காக, வேறு எதுக்காகவும் இல்லைங்க. பாருங்கள், இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. நல்லா நம்ம வச்ச தண்ணி 1.5 லிட்டர் தண்ணி 1 லிட்டருங்கிற அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. வடிகட்டின சூப்பை நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். இல்லை கொத்தமல்லி தழை கான் இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் அதனோடு தூவி விட்டு குடிக்கலாங்க. சுட சுட குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு மைல்டாக ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். அவ்வளோதான். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.